let's welcome our brand new Founders Platinum, Kalivani Kalidas. ஓகே. தேங்க் யூ எம்சி என்னை இன்வைட் பண்ணதுக்கு. என்னோட சில்வர் ப்ரிஸு காயத்ரி. ஸோ தேங்க் யூ ஸோ மச். ஸோ நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் கலைவாணி. என்னோட பார்ட்னர் பேர் காளிதாஸ். ஸோ எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்தவங்க, என்னோட தங்கை ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் ஷர்மிளா மணி, ஃபவுண்டர்ஸ் எமரல் கார்த்திக் விஜி, ஃபவுண்டர்ஸ் எமரல் தாத்தா பாட்டி சின்னையா ராஜம்மா, டபுள் டைமண்ட் வனிதா மணிராஜனுக்கு சிறந்த பாராட்டு. இன்னைக்கு இந்த வேலையில எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து பேச வச்ச நம்ம டைமண்ட் முத்து அங்கிள் அண்ட் ஷீலா ஆண்டிக்கு பெரிய பெரிய பாராட்டு. ஸோ தேங்க்யூ ஆண்டி அண்ட் அங்கிள். ஸோ நான் என்ன நான் அறிமுகப்படுத்திட்டேன். ஸோ யாரெல்லாம் என்னை பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா நானும் உங்களை பார்த்து பேசணுன்ட்டு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால கேமரா எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் எல்லாரும் கேமரா ஆன் பண்ணிங்கன்னா நம்ம எல்லாரும் பார்த்து பேசலாம். நல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் ஷேரிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் புதுசாக ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் அடிச்சிருக்கேன். ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வேலையில. ஸோ இது நான் முடிச்சது இந்த வேலையில நான் பெரிய பாராட்டு குடுக்கணும். எப்பயுமே எனக்கு தூண்டுகோலா இருந்து, எனக்கு எப்பயுமே சப்போர்ட்டிவா இருந்து, "அக்கா உங்களால முடியும். யூ கேன் டூ இட், யூ கேன் டூ இட்ன்னு" சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஒரு ரைட் ஹேண்டா இருந்து வந்தவங்க தான் அவங்க என்னோட ஆஃப்லைன் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் ஷர்மிளா. அவங்களுக்கு இந்த வேலையில ரொம்ப ஒரு பெரிய பாராட்டு குடுக்கணும். அது மட்டும் இல்ல, என்னோட அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, மென்டோ, ஃபவுண்டர்ஸ் எமரல் கார்த்திக் விஜய், அப்கமிங் டைமண்ட் அவங்க. ஸோ அம்மா, அப்பா அவங்க எனக்கு எப்பயுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களால முடியும், முடியும்னு சொல்லி இன்னைக்கு அவங்க இந்த நிலைமைக்கு என்ன கொண்டு வந்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச் அப்பா, அம்மா. ஸோ இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இது இந்த ஜேர்னிய நான் எப்படி கொண்டு வந்தேன், நான் இந்த பிசினஸ்ல எப்படி நான் ஜாயின் பண்ணேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆ அ நான் இந்த பிசினஸ்க்கு ஜாயின் பண்ணும்போது நான் ஒரு 0% ஒரு 0% நான் வேலை இல்லாத ஒரு பட்டதாரி ஹவுஸ் ஒய்ஃபு. ஸோ நான் வேலை இல்லாம இருக்கும்போது, இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2022 ஆ நான் சிங்கப்பூர்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 15 வருஷம் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல நான் வேலை செஞ்சேன். ஸோ குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல லைன் லீடரா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, லாக்டவுனுன்னு ஒண்ணு வந்துச்சு. ஸோ அந்த லாக்டவுன் வந்த பிற்பாடு, ஆ நாங்க ரொம்ப சர்வே பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த லாக்டவுன் 17ஆம் தேதி 3ஆம் மாசம் 2020ல பார்டர் அடைக்கப்பட்டாங்க. ஸோ அன்னைக்கு அந்த பார்டர் அடைக்கும்போது, ஆ எங்களோட லைஃபோட மாற்றமும் ஆ தலைகீழே ஆயிருச்சு. ஸோ பார்டர் அடைஞ்ச கையோட எங்களோட லைஃப்பும் அடைச்ச மாரி ஆயிருச்சு. ஏன்னா, அந்த மாரி அளவுக்கு நாங்க கஷ்டப்பட்டோம். எப்படி நாங்க இந்த வாய்ப்ப நான் எடுத்து செஞ்சேன் அப்படின்ட்டுன்னு நான் ஒண்ணொன்னா வரேன். ஸோ அந்த பார்டர் அடைக்கிற அன்னைக்கு நான் சிங்கப்பூர்லேருந்து அந்த அன்னைக்கு நைட்டு வெளியாவுறேன். நான் வெளியாயிட்டு நான் வந்துட்டுருக்கேன். என் ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லாமலே என்ட்ட சொல்லாமயே ஆ சிங்கப்பூருக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. உள்ள பூந்துட்டாரு. துணியெல்லாம் எடுத்துட்டு வீட்லேருந்து வெளியாயிட்டாரு. ஸோ எங்கடா சொன்னா வைஃப் விடமாட்டாங்க. அப்படின்னு சொல்லி அவர் ஆ வெளியாயிட்டாரு துணியெல்லாம் எடுத்துட்டு. ஸோ நான் வீட்டுக்கு வரேன். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரல. இல்ல நான் கேட்ட கையோடயே அவரு இல்ல, அவரு கிளம்பிட்டாரு. அப்பா வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு ஒரே அழுவாச்சு. என்னால நாங்க எங்களோட 20 இந்த வருஷம் 18 வருஷம் எங்களோட 18 வருஷம் ஜேர்னில நானும் என் ஹஸ்பண்டும் பிரிஞ்சு வாழ்ந்ததே இல்ல. ஸோ அந்த ஜேர்னில நாங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரம் தானே அடைக்க போறாங்க. பரவால்ல அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் அழுந்து கூத்து பண்ணி நான் அவர வர வச்சேன். ஸோ அப்ப அவரு வந்தாரு. வந்துட்ட பிற்பாடு அ ஒரு 2 வீக்ஸ்ல திருப்பி ஒரு கம்பெனிலேருந்து மெசேஜ் வருது. அவங்க பாஸ் அனுப்புறாங்க. "உன்னோட வொர்க் பெர்மிட் முடிஞ்சிருச்சு. நீ இதோட வேலைய விட்டு நிக்கலாம்" அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நாங்க 2 பேருமே மனசு ரொம்ப உடைஞ்சுட்டோம். உடைஞ்ச பிற்பாடு என்ன அவரு பாக்க, நான் அவர பாக்க 2 பேருமே மாத்தி மாத்தி பாத்து என்ன செய்ய போறோம்ன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆ சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தது. காரணம் வீடு ஸ்டாப் பண்ணது என் பிள்ளைக்காண்டி நான் இருந்தேன். பிகாஸ் எனக்கு 3 பிள்ளைங்க. என்னோட 3 பிள்ளையும் என்னோட சின்ன பிள்ளை அப்ப 3 வயசு தான். ஸோ அந்த 3 வயசுல அவள பார்த்துக்க ஆள் இல்ல. என்னதான் பேரண்ட்ஸ் விட்டுட்டு போனாலும், நம்ப ஒரு தனியா இருக்கும்போது நம்ம பிள்ளையோட நெனப்பிலேயே இருப்போமேன்னு சொல்லிட்டு நான் போமாட்டேன்னு சொல்லி, நானும் இங்க இருந்தனால, எனக்கும் எப்படி என் கம்பெனி ஆ
இது பண்ணாங்கன்னா, என்னோட வொர்க் பெர்மிட் வந்து அதே 5ஆம் மாசம் 19ஆம் தேதி 2022ல முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச கையோட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் வருவேன்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. அதே நேரத்தில என்னோட வொர்க் பெர்மிட்ட கேன்சல் பண்ண முடிஞ்ச கையோட, ஸோ இதுக்கப்புறம் நீங்களும் வர வேணாம் கலைவாணி. ஸோ இந்த நேரத்தில வந்து நம்மளுக்கு கோத்தா சிஸ்டம் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில வந்து எனக்கு ஆ நாங்க என்னென்ன ஜ அ விஷயம்லாம் நாங்க வந்து கோ த்ரூ பண்ணோம்ன்னு பார்த்தீங்கன்னா, அம் கையில காசு இல்ல. நாங்க இருந்த அந்த 1 மாச சம்பளத்த வச்சு ரோலிங் பண்ணணும். என் காடி காசு கட்டணும், வீட்டு காசு கட்டணும். இது எல்லாமே கட்டணும். எங்களால சர்வை பண்ணவே முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்கு வந்துட்டோம். என்னால காசு எதுவுமே சேர்த்து வச்ச இருந்த கொஞ்ச நஞ்ச காசையும் வெளியாக்கி முடிச்சுட்டோம். ஸோ அப்ப அந்த 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 இதுலயே நாங்க போயிட்டுருக்கும்போது எங்க 3 பிள்ளைங்க எங்களுக்கு ஆ என்ஜிஓலாம் வந்து ஜாமான்லாம் கொண்டு வந்து குடுப்பாங்க. வீட்ல வந்து ஜாமான்லாம் வச்சு, எங்களுக்கு வந்து இந்த அரிசி, பருப்பு, இந்த முட்டை இந்த மாரிலாம் குடுக்கும்போது, எங்ககிட்ட கேட்டாங்க, "உங்களுக்கு இந்த ஜாமான் வேணுமான்னு?" பட் என்ன பண்றது? எனக்கும் வேலை இல்ல, என் வீட்டுக்காருக்கும் வேலை இல்ல. நாங்க 2 பேருமே வந்து வேலை இல்லாத நேரத்தில என் பிள்ளைங்க 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க சாப்பாடு குடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்க வந்து வேணும்னு சொல்லி நாங்க எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எங்களுக்கு அது இருந்தா தான் நாங்க எங்க பிள்ளைக்கு சாப்பாடு குடுக்க முடியும். ஸோ அந்த நேரத்தில இருக்கும்போது, ஒரு பப்பான் முட்டை குடுப்பாங்க. அந்த ஒரு பப்பான் முட்டையில 2 முட்டைய 2 முட்டைய மங்குல போட்டு உடைச்சு, 5 முட்டையா பொரிச்சு நாங்க வந்து சாப்பிட்டோம். ஸோ ஏன்னா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஆச்சு. ஏன்னா நாங்க 2 பேருமே வேலையில ரொம்ப ரொம்ப பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்னதான் செய்றதுன்னு எங்களுக்கே தெரியல. எவ்வளையோ விஷயம் நாங்க வட்டி கடன் வரைக்கும் மாட்டிக்கிட்டோம். வட்டியில போயிட்டு எவ்ளோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, 1,00,000 வெள்ளிக்கிட்ட நாங்க வட்டி கடன் வரைக்கும் நாங்க மாட்டிக்கிட்டோம். ஸோ அதெல்லாம் நாங்க என்ன பண்ண போறோம்? வட்டி காசும் கட்டுக்கணும். இதெல்லாம் செய்யணுமே! என்ன செய்யணும்? எதுவுமே நம்மளுக்கு சோர்சஸ் இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு 6 மாச காலகட்டத்தில தான் எனக்கு ஷர்மிளா என்னோட அப்லைன் ஃபவுண்டர்ஸ் பிளான் ஷர்மிளா வந்து வீட்டுக்கு வந்து எனக்கு ஜாமான் வேணும். எம்வேயோட கார் பாலிஷ் வேணும். ஏன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து காடி வந்து கழுவுனாருன்னா, அந்த கார் வாஷ்ல தான் காடி கழுவுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கார் வாஷ் வாங்குறதுக்காண்டி கார் வாஷ் வாங்குறதுக்காண்டி நாங்க ஷர்மிளாவ வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணி, "அக்கா உங்களுக்கு கார் வாஷ் நீங்க கேட்டிருந்தீங்கல்ல, அது நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விடுறேன்." அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல வரும்போது எனக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சுச்சு. ஸோ அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து அவங்க வந்து என்ட்ட அந்த கார் வாஷ் குடுத்துட்டு போனதுக்கப்புறம், 1 வருஷம் எங்களுக்கு அவங்க எனக்கு வந்து அந்த வாய்ப்ப குடுக்குறதுக்கு இருக்காங்க. "அக்கா இந்த வாய்ப்ப வந்து நீங்க எடுத்து செய்யுங்க. இந்த பிசினஸ் நீங்க எடுத்து செய்யுங்க." அப்படின்னு சொல்லும்போது, அந்த நேரத்துல வந்து காசே இல்ல. ஆனா எனக்கு அந்த நேரத்துல வந்து எப்படி சொல்லுவாங்க? காசு இல்லாத நேரத்துல, "இது ஒரு பிசினஸா? இது செய்யணுமா? எம்.ஏ.வா? எம்.ஏ தானே!" அப்படின்ட்டு நான் ஒரு ஏனோதானமான ஒரு அலட்சியமா இருந்தேன். அந்த அலட்சியத்துல நான் 1 வருஷம் என்னோட ஜேர்னிய நானு விட்டுட்டேன். அந்த 1 வருஷம் வந்து அவங்க எனக்கு எல்லாத்தையும் அனுப்புவாங்க. என்னென்ன ஆ ப பிக்சர்ஸ் அனுப்பணும், என்னென்ன எது அனுப்பணும், நான் என்னோட ஃபோன்ல எல்லாத்தையும் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிருவேன். ஏன்னா, எனக்கு பிரச்சனை ஒரு பக்கத்துக்கா இங்கிட்டு வந்து கடன் பிரச்சனை இருக்கு. இங்கிட்டு எங்களுக்கு குடும்பத்தில பிரச்சனையா இருக்குது. எதுவுமே எங்களால செய்ய முடியல. ஸோ, அந்த நேரத்தில நாங்க என்ன செய்ய போறோம்? அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எது அனுப்புனாலும் நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஒரு 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆச்சு 2021ல. ஸோ நானா முடிவு எடுத்தேன். நான் யோசிச்சேன். நம்ப இப்படியே இருக்குமே, இந்த கடனெல்லாம் எப்ப நான் கட்டி முடிக்க போறேன்? நான் திருப்பி வேலைக்கு போணுமா? என்னால வேலைக்கு போ முடியாது. ஏன்னா, என் பிள்ளைங்கலாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. ஸோ நான் திருப்பி வேலைக்கு போணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு 6 மாச காலகட்டத்தில என் ஹஸ்பண்டுக்கு வந்து செக்யூரிட்டி வேலை இங்க ஜேபில கிடைச்சுச்சு. ஜேபில வந்து ஸ்டேடியம்ல வந்து அவரோட பேசிக் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, 1200 வெள்ளி தான். அந்த 1200 வெள்ளி வச்சுக்கிட்டு நாங்க எதுவுமே எது கட்டுறது, எதுக்கு நாங்க செலவு பண்றதுன்னு கூட எங்களுக்கு தெரியாம நாங்க வந்து தடுமாறிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த வேலையிலயும் அவரு போறப்ப நான் என்ன பண்ணேன்னா, சரி பரவால்ல அதையாவது கிடைச்ச வேலை. நான் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த வேலைக்கு போனா நம்மளுக்கும் வந்து ஒரு மாரி பைத்தியம் பிடிச்சிரும். அது உட்காந்துக்கிட்டே செய்யணும். இந்த பிரச்சனைலாம் நெனச்சு பிரச்சனையாயிரும் அப்டி சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு என் ஹஸ்பண்ட் போவே மாட்டேன்னாரு. நான் பிடிவாதமா அனுப்பிவிட்டேன். நம்மள்கிட்ட எந்த ஒரு சோர்ஸஸும் இல்ல. என் கையில காசே இல்ல சயாங். ஸோ இந்த ஒரு வேலையாவது போய் செய்யுங்கன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட நான் அனுப்பி விட்டு, அவரு போய் கஷ்டப்பட்டு அந்த வேலைய செஞ்சாரு. ஏன்னா, வெயில்ல, மழையில நின்னு அந்த வேலைய செய்யும்போது, என்னோட என்னோட கசின் சிஸ்டர் இன் லா போம்போதெல்லாம் அத பார்த்து என்ட்ட ரொம்ப கவலைப்பட்டு சொல்ட்டு போவாங்க. காளிதாஸ் வந்து காளிதாஸ் வந்து வெளிய நின்னுக்கிட்டு ரொம்ப சர்வை பண்றாரு. என்னால பார்க்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவரு எப்படிலாம் வேலை செஞ்சவரு அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த நேரத்துல எங்களுக்கு நான் அந்த 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 நேரத்துல நான் ஒரு முடிவு எடுத்தேன். இதே 2021ல ஜூலைல நான் ஒரு முடிவு எடுத்தேன்.
நானு என்னோட ஃபவுண்டர்ஸ் ஷர்மிளாக்கு திருப்பி நான் போயிட்டு மெசேஜ் பண்ணேன். மெசேஜ் பண்ணிட்டு, "அக்கா பிசினஸ் நீங்க செய்றீங்களா அக்கா? வாங்க அக்கா வந்து செய்யுங்க அக்கா" அப்படின்னு சொல்லி அவங்க என்ன என்கரேஜ் பண்ணி திருப்பி மறுபடியும் என்ன கூப்பிடும்போது, அவங்கள்ட்ட என்னோட விஷயத்த எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணேன். "இவ்ளோ கஷ்டப்பட்டேன், இப்படிலாம் இருந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல அக்கா இந்த பிசினஸ் நீங்க எடுத்து செய்யுங்க. கண்டிப்பா நிச்சயமா உங்க கடன் தீரும். உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க தீர்ப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாம இந்த பிசினஸ நான் உங்களுக்கு கத்துக் குடுக்குறேன். நீங்க கத்துக்கிட்டு இந்த பிசினஸ செய்யுங்க. நல்லா வருவீங்க." அப்படின்னு அவங்க என்ட்ட சொல்லும்போது, நான் இந்த பிசினஸ அப்ப கூட ஒரு கட்டம் யோசிச்சேன். செய்யலாமா? வேண்டாவா? அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அவங்க என்ன, ஆம் "இல்ல நீங்க இத செய்யுங்க அக்கா. நீங்க இத செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா நீங்க ஒரு வெற்றியாளரா இருப்பீங்க. எனக்கே வந்து உங்களோட கதைய கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு அவங்க என்ட்ட சொல்லிட்டு, நான் இந்த பிசினஸ ஆரம்பிச்சேன். அப்ப அந்த 20, 21ல நான் அந்த பிசினஸ் ஆரம்பிக்கும்போது, நான் ஒரு 0வா இருந்தேன். எனக்கு அந்த 60 வழி 60 வழி கட்டுறதுக்கு கூட எனக்கிட்ட காசு இல்ல. எனக்கு பத்தல. அப்ப நான் அவங்கள்ட்ட சொன்னேன், "இருங்க ஷர்மிளா, நான் ஒரு 2, 3 நாள்ல நான் உங்களுக்கு திருப்பி இது பண்றேன்." ஆனா அவங்க அந்த நேரத்துல என்ன நெனச்சிருப்பாங்கன்னு தெரியல. திருப்பியும் அக்கா ஸ்டெப் பின்னால எடுக்குறாங்க அப்படின்னு. ஆனா நான் அந்த ஸ்டெப் பின்னால எடுக்க கிடையாது. நான் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் அவங்கள்ட்ட நான் அந்த 60 வழி 2 நாள் கழிச்சு நான் எப்படியாவது தேடியாவது நம்ம குடுத்துருவோம்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட குடுத்தேன். ஸோ, அப்ப அந்த நேரத்துல வந்து ஜாயின் பண்றேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து நானும் ஜாயின் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் எம்.ஏ.ல ஜாயின் பண்ணி, என் ஹஸ்பண்டுக்கு சிங்கப்பூர்ல வேலைக்கு புது வேலைக்கு என்னோட கசின்ஸ் பிரதர் என்ன கூப்பிட்டு, அ அவருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது. நீங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன கையோட, அந்த நேரத்துல என்ன பண்றது? சூழ்நிலை நம்மளுக்கு கடன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், "பரவால்ல இப்ப நீங்க போங்க. கண்டிப்பா பார்டர் ஏர்லியா தொறந்து விட்டுருவாங்க." அப்படின்னு சொல்லி அவர அனுப்பிவிட்டு தொறந்து 4வது மாசம் ஏப்ரல் வந்து நெக்ஸ்ட் 2022ல தொறந்து விட்ட கையோட அவர் திரும்பி வந்தாரு. ஸோ அந்த 4 அந்த ஆ நவம்பர் போனாரு. அந்த ஏப்ரல் வர வரைக்கும் அந்த 6 மாசம் நான் என் ஹஸ்பண்ட் விட்டு இருந்ததில்ல. ஆனா இருந்தாலும் அழுந்துக்கிட்டே நான் என்னோட ஃபேமிலிய ரீகவர் பண்ணி நானே பார்த்துக்கிட்டு, எல்லாமே நான் சொந்தமா இந்த பிசினஸ நான் செஞ்சேன். ஸோ 1 மந்த் ஜூலைல வந்து 3% வந்தேன். 2ண்ட் மந்த் வந்து 12% நான் எப்படி அந்த 12% வரணும்? என்கிட்ட ஷர்மிளா ஒவ்வொரு கணக்கும் காட்டுவாங்க. "அக்கா இவ்வளோ வந்தா இவ்வளோ போனஸ் இருக்கும், இவ்வளோ போனஸ் இருக்கும்னு." வை நாட் நம்ம வீட்டிலேயே இருந்துகிட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து இந்த பிசினஸ செய்யக்கூடாது? நான் 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 எடுத்த முடிவு அன்னைக்கு நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 1000 வெள்ளி தானே சொல்றாங்க. ஆனா அந்த 1000 வெள்ளி வந்து நம்மளுக்கு அது சின்ன காசு கிடையாது. ஏன்னா நான் இருக்கிற சூழ்நிலையில எனக்கு அந்த 1000 வெள்ளி பெரிய காசா இருந்துச்சு. 1000 வெள்ளி ஒரு 10,000 வெள்ளி மாரி இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது 1000 வெள்ளி ஐயோ! இவ்ளோ காசு கிடைக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறு மாசமே நான் 12% ஸோ நம்ம Zoomல தான் எல்லாமே பார்த்துக்கிட்டோம். Zoomல தான் வந்து அச்சீவர்ஸ் நைட் எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டு, அதிலேயே எல்லாமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ 3 மந்த் பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் 15% நான் போனேன். 15% எப்படி நான் போனேன்னா, அப்பயும் நான் வந்து என்னோட ஏபிஓ இங்க இருக்காங்க. லிச்சா ஜீவா அவங்க இங்க இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சைன் அப் பண்ணீங்கன்னா, அவங்கள தான் நான் வந்து சைன் பண்ணியிருந்தேன். ஸோ அப்ப அவங்க வந்து அவங்கள கொண்டு வந்து அவங்கள ஒரு 6% இங்கிட்டு ஒரு 3% 6% சொல்லி நான் அப்படி அப்படி வந்து ஒரு 15% குவாலிஃபை பண்ணேன். ஸோ குவாலிஃபை பண்ண கையோடயே நான் நெக்ஸ்ட் அடுத்த மாசமே நான் என்ன பண்ணேன்னா, அந்த பே ஸ்லிப் வச்சு நான் எம்.ஏ.யோட பே ஸ்லிப் வச்சு நம்ம ஒரு காடி வாங்கலாம். ஒரு அக்ஸியா காடியாவது வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க போய் காடி ஃபைனான்ஸ்ல போய் பார்த்து, நான் பாய்க்கிற அக்ஸியா காடி இன்னைக்கு நான் என்னோட பிசினஸ் வருமானத்துல தான் நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அவ்ளோ விஷயத்த நான் வந்து கோ த்ரூ பண்ணி வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க அந்த இடத்துல. ஸோ அப்ப நாங்க அந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது தான் எனக்கு அந்த டர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. எல்லாரும் நெனைக்கிறோம் வீட்டிலேயே இருந்துகிட்டு நம்மளால சம்பாரிக்க முடியுது. ஹவுஸ் ஒய்ஃப் நெறைய காரணம் சொல்லுவோம். நான் அ எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. 3 பிள்ளைங்கள நான் காலையில 8 மணிக்கு கொண்டு போய் டியூஷன்ல விடணும். ஒரு பிள்ளைய 8 மணிக்கு டியூஷன்ல விடணும். ஒரு பிள்ளைய ஸ்கூல்ல விடணும். ஒரு பிள்ளைய திரும்பி டியூஷன்ல 10 மணிக்கு எடுக்கணும். திரும்பி 12 மணிக்கு 2 பிள்ளைங்கள போய் டியூஷன்ல விடணும். அந்த நேரத்துல நான் காலையிலேயே என்னோட சமையல் வேலை எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டு, என்னோட பிசினஸ்க்கு நான் ஆரம்பிச்சுருவேன். ஸோ, எனக்கு எந்த ஒரு பிசினஸ் எந்த எந்த ஒரு அப்பாயின்ட்மென்ட் எனக்கு கிடைச்சாலும், நான் காலையிலேயே அந்த வேலைய நான் ஆரம்பிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த அந்த ஸ்டெப் விறுவிறுன்னு நானு எப்படியாவது நம்ம சாதிச்சிரணும். 2 வருஷத்துல என்னோட பிளாட்டினம்ஷிப் நான் முடிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, வெறித்தனமா இந்த பிசினஸ நான் செஞ்சேன். உண்மையாவே நான் சொல்றேன். இந்த பிசினஸ நான் ரொம்ப லவ் பண்ணி நான் செஞ்சேன். பிகாஸ் என்னன்னா, எனக்கு இந்த பிசினஸ் வேணும். இதுல வருமானம் இருக்கு. நெறைய வருமானம் இருக்கு. நம்மளோட ஆப்ல என்ன எது சொன்னாலும் அவங்க ஷர்மிளா ஃபவுண்டர்ஸ் ஷர்மிளா வந்து சொல்லுவாங்க, "அக்கா இவ்ளோ காசு இருக்குக்கா. இதுல இவ்ளோ காசு இருக்கு" அப்படின்னு. நான் சொல்லும்போதெல்லாம், "உண்மையா இவ்ளோ காசு இருக்குமா?" அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நான் சாதிச்சுட்டு ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு லெவலும் நான் அச்சீவ் பண்ணும்போது தான், நான் வந்து நெனச்சேன், இன்னைக்கு இதுல வந்து இவ்ளோ வருமானம் இருக்குன்ட்டு. கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த இந்த பிசினஸ் செய்றவங்க யாரா இருந்தாலும் சரி, எப்பயுமே நெனைக்காதீங்க 3%ல இருக்கிறோம்.
22 வெள்ளி தானே, 30 வெள்ளி தானே, இவ்வளோ தானே நம்ம வருமானம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனா நான் சொல்றேன் அந்த அந்த ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம கோ த்ரூ பண்ணி நம்ப ஒரு டீம பெருசா ஆக்கி பில்ட் பண்ணி நம்ம கொண்டு வரும்போது, நிச்சயமா நம்ம இந்த இடத்துல ஒரு சாதனையாளரா இருப்போம். இன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு பிளாட்டினம் முடிக்கிறது கரெக்ட்டா 2 இயர்ஸ்ல என்னோட அப்ளைன் 2 பேருமே இங்க இருக்காங்க. ஸோ நான் 2 இயர்ஸ்ல கரெக்ட்டா என்னோட பிளாட்டினம்ஷிப் முடிச்சேன். அதே மாசத்துல நான் 10 மாசத்துல நான் வந்து என்னோட ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம நான் முடிச்சேன். இத வந்து அ செய்யணும் அப்படின்னு நெனச்சோம்னா, நான் விடாமுயற்சியா இருந்தேன். என் பிடிவாதத்தனமா நான் இருந்தேன். என்னோட பிசினஸ்ல நான் ரொம்ப பிடிவாதத்தனமா இருப்பேன். என்னோட பிடிவாதத்தனம் என் ஆப்ல எனக்கு தெரியும். நான் எப்பயுமே சொல்லுவேன், அ நான் வந்து இத நான் செஞ்சிரணும், இத நான் சாதிச்சிரணும், நான் எப்படியாவது இத நான் அடைஞ்சிரணும். நான் உங்களோட மொத ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் ஷர்மிளாவோட பிளாட்டினமா நான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் அவங்களுக்கு அந்த வாக்கு குடுத்தேன். நான் தான் உங்களோட பிளாட்டினமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயும் நம்மளோட ஃபவுண்டர்ஸ் எமரல் அம்மாகிட்ட நான் சொன்னேன். நான் ஃபவுண்டர்ஸ் ஷர்மிளாக்கு வந்து நான் தான் பிளாட்டினமா இருக்கணும். நான் தான் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினமா அவங்களுக்கு நான் பேரும், புகழும் நான் வாங்கி குடுக்கணும். ஏன்னா, அவங்க என்ன வளர்த்தாங்க. அந்த இடத்துல நான் அவங்களுக்கு அந்த பேரும், புகழும் வாங்கி குடுக்கணுன்ட்டு என்னோட ஆசை. அதுவும் என்னோட கனவு. அந்த கனவ நான் அடைஞ்சேன். என்னோட 3 பிள்ளைங்கள்ல இப்ப நான் அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு என்னோட பெரிய பையன் எஸ்பிஎம் படிக்கிறாரு. 2வது பையன் ஃபார்ம் 2 படிக்கிறாரு. 3வது பொண்ணு ஸ்டாண்டர்ட் 2 படிக்கிறாங்க. ஆனா நான் இவ்ளோ சாக்ரிஃபை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அம்மாவா இருந்து நான் காரணம் சொல்லலாம். அ இல்ல என் பிள்ளைய நான் போய் டியூஷன் விடணும். என் பிள்ளைய நான் கொண்டு போய் ஸ்கூல்ல விடணும். எனக்கு டைம் இல்ல. யாருங்க சொன்னா டைம் இல்லன்னு? எனக்கு டைம் இருக்கு. எனக்கு டைம் இருந்துச்சு. நான் என் பிள்ளைங்கள விட்டுட்டு வந்த பிற்பாடு 2 ஹவுரா இருந்தாலும் என் பிசினஸ்க்கு நான் ஓடுவேன். 2 ஹவர் 1 ஹவர் எனக்கு கேப் கிடைச்சாலும் நான் பிசினஸ்க்கு ஓடுவேன். ஸோ அந்த மெத்தனும் என் பிள்ளைங்கள நான் ஸ்கூல்ல விட்ட கையோட அந்த அந்த 5 மணிக்குள்ளார 6 மணிக்கு என் பையன போய் டியூஷன் விடணும். அந்த 5 மணிக்குள்ளார நான் ஒரு அப்பாயின்ட்மென்ட் எங்கேயாவது தேடி பிடிச்சாவது, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நான் அப்பாயின்ட்மென்ட்ட முடிச்சுட்டு, ஏதாவது நான் செய்யணும்னு சொல்லி அந்த 2 ஹவரா இருந்தாலும், 3 ஹவரா இருந்தாலும் சரி, அந்த கேப்ல நான் போய் அந்த பிசினஸ நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நெறைய கத்துக்கிட்டேன். இன்னைக்கு இந்த பிசினஸ்ல நம்ம வந்து நெனைக்கிறோம், அ எ செய்ய முடியாது, சம்பாரிக்க முடியாது, இது கஷ்டம், கஷ்டம். நம்மளுக்கு நெறைய பேரு பின்னால இருந்துகிட்டு சொல்லுவாங்க. ஆ இந்த பிசினஸ் செஞ்சா கஷ்டம்ன்னுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, "நானும் செஞ்சுட்டு வந்தேன். இது ரொம்ப கஷ்டம்." என்ட்ட நெறைய பேர் சொன்னாங்க, "இது ரொம்ப கஷ்டம்." நான் போய் ஒரு ஆள்கிட்ட போயிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, "ஐயோ! நீங்க இந்த எம்.ஏ பிசினஸ் செய்றீங்களா? இது செய்யவே முடியாதுங்க. யாருங்க சொன்னா இது செய்ய முடியும்?" அப்படின்ட்டுன்னு. ஆனா நான் என்ன முடிவு எடுத்தேன்? நான் என்னோட பிடிவாதத்தனத்த என் மனசுல வச்சேன். எனக்குன்ட்டு ஒரு வைராக்கியத்த நான் என் மனசுல வச்சேன். நான் ஜெயிக்கணும். என் கணவர வேல விட்டு நிப்பாட்டணும். என் கணவர் சிங்கப்பூர்ல வேலை செய்றாரு. காலைல 4:30 மணிக்கு வேலைக்கு போவாரு. ராத்திரி 9 மணிக்கு தான் வருவாரு. அந்த காலையில 4:30 மணிக்கு வேலைக்கு போய் ராத்திரி 9 மணிக்கு வர வரைக்கும், இந்த வீட்ல இருந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து என் பிள்ளைங்கள பார்த்துக்கிறது, 3 பிள்ளைக்கு ஒரு நல்ல தாயா இருந்து, என் ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல வைஃபா இருந்து இந்த பிசினஸ நான் செய்யணும்னு சொல்லி, பிடிவாதமா நான் இந்த பிசினஸ் செஞ்சனால தாங்க இன்னைக்கு நான் என்னால ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் இந்த 3 வருஷத்துல என்னால முடிக்க முடிஞ்சுச்சு. பிகாஸ் ஐ அம் ப்ராமிஸ் மை அப்லைன். என்னால முடியும். நிச்சயமா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயுமே நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். நான் வந்து என்ன நான் நம்புனேன். என்ன நான் நம்புனேனா, நான் தான் யோசிக்கணும். நான் என்ன நம்புறேனா அப்படின்ட்டு. பிகாஸ் ஏன்னா, நான் என்ன நம்பி என் பிசினஸ நான் நம்பி செய்யும்போது தான், என் பிசினஸ் என்னோட நம்பிக்கையோட நான் இந்த பிசினஸ செஞ்சு வர முடியும். பிகாஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம நினைப்போம், கடவுள் நம்ம கும்பிடுறோம், நம்ம சாமி கும்பிடுறோம், நம்ம கடவுள் நம்மள கை விட்டுறாருன்னு. கடவுள் கைவிட கிடையாதுங்க. நானும் தாங்க 1,50,000 வெள்ளிக்கு கடனாளியா இருந்தேன். இன்னைக்கு இந்த எம்.ஏ.ல இவ்ளோ விஷயத்தையும் வட்டி கடன் எல்லாத்தையும் கட்டி, இன்னைக்கு நான் முடிச்சுட்டு ஃப்ரீடமா இருக்கேன். ரியலி இன்னைக்கு இந்த 4 செவுரு என் வீட்ல உள்ள 4 செவுரும் கேட்டுக்கிட்டு இருக்குது. நான் வட்டி கடன்லேருந்து என்னோட ஆப்லாம் எனக்கு தெரியும். நான் எவ்ளோ வட்டி கடன்ல இருந்தேன், என்னென்ன பிரச்சனையில நான் மாட்டுனேன், அவங்க எல்லாத்தையும் பார்த்து, என்னோட ஒவ்வொரு சேலஞ்சஸையும் அவங்க எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அ அ அப் ஒரு ஒரு நிமிஷமும் என்ட்ட சொல்லுவாங்க. "அக்கா கவலைப்படாதீங்கக்கா. நிச்சயமா நீங்க ஜெயிச்சு வருவீங்க. நிச்சயமா நீங்க ஜெயிச்சு வருவீங்க. உங்களால முடியும் அக்கா. எல்லாத்தையும் நீங்க எவ்ளோ சேலஞ்சஸா இருந்தாலும், இந்த எம்.ஏ நீங்க விட்டு போமாட்டீங்க" அப்படின்ட்டுன்னு. நான் இந்த எம்.ஏ நான் விட்டுட்டு போவாத காரணமே, இந்த பிசினஸ்ல இருக்கிற வருமானம். எனக்கு இந்த வருமானம் தான் வந்து எனக்கு வேணும்னு சொல்லி. ஸோ நானு அ என்னோட என்னோட 12% என்னோட 15% போனஸ பார்த்த கையோடயே நான் திகச்சுட்டேன். 2,000 வெள்ளிக்கு மேல.
2400க்கு மேல 2400 வெள்ளிக்கு மேல அந்த போனஸ் கிடைக்கும்போது, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து எனக்கு அது ஒரு பெரிய காசு தெரியுமாங்க. ஸோ, அத நான் ஏன் அப்கிரேட் பண்ணக்கூடாது? அத ஏன் நான் இன்னும் பெருசாக்கக்கூடாது? 2000 நான் 20,000 ஆக்கப் போறேன். அப்படின்னு நெனச்சு தாங்க இந்த பிசினஸ நான் வந்து பிடிவாதத்தனமா நான் செஞ்சேன். உண்மையாவே நான் சொல்றேன், இந்த பிசினஸ்ல நெறைய சேலஞ்சஸ் வந்துச்சு எனக்கு. நெறைய பேர் வந்து என்ன அ வெளிய போய் நான் நிக்கும்போது என்ன அ ஒரு விஷயத்த நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, "நீ வீட்ட விட்டு வெளியாவுன்லாம்" என்ன சொல்லியிருக்காங்க. ஆனா நான் அந்த பிசினஸ நான் கிவ் அப் பண்ணலங்க. ஏன் நான் வந்து கிவ் அப் பண்ணலன்னா, என்ன வெளிய அவங்க சொன்னாங்க. நாளைக்கு கஷ்டம்னு சொல்லி அவங்க வீட்டு முன்னாடி நிக்கும்போதும் சரி, அவங்கள்ட்ட கஷ்டம்னு சொல்லி நான் கேட்கும்போது, எனக்கு ஒரு 100 வெள்ளி குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்கங்க. ஆனா அந்த நேரத்துல நான் யோசிச்சேன், "நீங்க என்ன விரட்டிட்டீங்க. ஆனா எனக்கு இன்னும் ஒரு 10 வீடு இருக்கு." இன்னும் ஒரு 10 வீடு என்ன கூப்பிடுவாங்க. இன்னும் ஒரு 10 வீட்ல நானு போய் மார்க்கெட்டிங் பிளான் காட்டும்போது, கண்டிப்பா என்ன நம்பி இந்த பிசினஸ செய்வாங்க. ஸோ நம்பிக்கை தாங்க நம்பளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பிசினஸ்ல நம்பிக்கை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நான் என்ன நம்புனனால தான் இந்த நம்பிக்கையோட இந்த பிசினஸ நான் செஞ்சேன். ஏன்னா, நான் நம்பிக்கைய நான் இழந்திருந்தேன்னா, என்னால இந்த பிசினஸ் செஞ்சிருக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சேலஞ்சஸ் வரும்போது, பின்னால பேக்கிரவுண்ட்ல என்னோட பின்னாடி ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வரும்போது என்னோட ஆப்லைன் அண்ணன்கிட்ட போய் சொல்லுவேன். என்னோட ஆப்லைன்ட்ட நான் எப்பயுமே போய் சொல்லுவேன். இது இது இப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்கன்னு. ஏன் நான் சொல்றேன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுங்க. ஈவன் நான் சொல்றேனே, என்ன ஒரு சேலஞ்சஸ், என்ன ஒரு பிரச்சனை நம்ம வந்தாலும், நம்மளோட பிசினஸ் சம்மந்தப்பட்டது வந்துச்சுன்னா, நம்ம ஆப்லைன்ட்ட போய் சொல்லணும். ஏன் நான் போய் ஆப்லைன்ட்ட போய் சொன்னேன்னா, ஆப்லைன் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் குடுப்பாங்க. அவங்க நம்மளுக்கு குடுக்குற ஒரு மோட்டிவேஷனு நம்ம அந்த இடத்துல கிவ் அப் பண்ணவே மாட்டோம். கிவ் அப் பண்ணவே மாட்டோம். என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நெறைய பேரு 4 விதமா பேசுவாங்க தான். அத நம்ம போய் ஆப்லைன்ட்ட சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, "பரவால்ல அக்கா, நீங்க இது இது விட்டுருங்க அக்கா. அவங்கள்ட்ட நம்ம பேச வேணாம் அக்கா. நம்ம நெக்ஸ்ட்ன்னு சொல்லி போவோம். நம்ம ஒரே ஆள பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம். நம்ம நெக்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு போவோம்." அப்படின்ட்டு. நான் எப்பயுமே சொல்றேங்க. இன்னைக்கு நான் ஒரு ஃபவுண்டர்ஸ் பிளான முடிச்சிருக்கேன். என் ஆப்லைன் ஃபவுண்டர்ஸ் ஷர்மிளா இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க. நான் அவங்க உட்காருன்னா உட்காருவேன். நில்லுன்னா நிப்பேன். ஏன்னா, இந்த பிசினஸ கத்துக் குடுத்து, அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 12 வருஷம் அவங்க வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ, அவங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன செய்யணும்? இந்த ஜர்னி அவங்களுக்கு என்ன மாரி ஜர்னி? அவங்கள எப்படி நான் கூட்டிட்டு வரணும்? எப்படி அணைச்சு என்ன கூட்டிட்டு வரணும்? அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். "இத செய்யுங்க" அப்படின்னு சொல்லி என்னோட ஆப்லைன் ஃபவுண்டர்ஸ் ஷர்மிளா வந்து அவங்க எனக்கு ஒவ்வொரு விஷயமும் எனக்கு கத்துக் குடுத்து, இன்னமும் நான் அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு தாங்க கத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு நான் ஒரு ஃபவுண்டர்ஸ் பிளான் பேசி கூட இன்னைக்கு கூட நாங்க மத்தியானம் அவ்ளோ நேரம் நாங்க பேசினோம். இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுக்கணும்? இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பயுமே சொல்றேன், ஆப்லைன் பேச்சு கேட்கணும். ஆப்லைன் பேச்சு கேட்டோம்னா, ஆப்லைன் என்ன சொல்றாங்களோ, அவங்க பேச்ச கேட்டோம்னா, நிச்சயமா நான் சொல்றேன், என்ன மாரி நீங்க எல்லாருமே ஒரு ஃபவுண்டர்ஸ் பிளான்ட் முடிக்க முடியும். அதே சமயத்தில நம்ம டைமண்ட் என்ன முடிக்கணும், கிரவுன் முடிக்கணுமா, எல்லாமே நம்மளால முடிக்க முடியும். ஆப்லைன் தாங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆப்லைன் இல்லாம நம்ம இந்த பிசினஸ்க்கு வர கிடையாது. அவங்க குடுத்தாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க குடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கு நம்மளுக்கு எப்படி கத்துக் குடுக்கணும், நம்மள எப்படி கைட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுங்க. ஸோ ஆஃப்லைன் பேச்சு எப்பயுமே நம்ம கேட்கணும். அதனால தான் நான் இன்னைக்கு ஆஃப்லைன் பேச்சு கேட்டனால இன்னைக்கு நான் இப்படி வந்தேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, எப்பயுமே நம்மளுக்குள்ளார வந்து ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். நம்மளுகிட்ட அந்த தன்னம்பிக்கை இல்ல அப்படின்னோம்னா, நம்ம ஃபெயிலியர் ஆயிருவோம். ஸோ எப்பயுமே நான் சொல்றேன், நம்மள்ட்ட இருந்துகிட்டே இருக்கணும். நம்மளுகிட்டயே அந்த தன்னம்பிக்கை இல்ல அப்படின்னா, நம்ம எப்படி இந்த பிசினஸ நம்ம செய்ய போறோம்? அந்த தன்னம்பிக்கை நம்மள்ட்ட இருக்கணும். நம்மளுக்குள்ளார ஒரு ஃபயர் வச்சுக்கணும். நான் அந்த ஃபயர வச்சுட்டேங்க. எனக்குள்ளார நான் வந்து மோட்டிவேஷன் நெறைய பார்ப்பேன். மோட்டிவேஷன் வீடியோ நெறைய பார்ப்பேன். ஒரு பிசினஸோட மோட்டிவேஷன் வீடியோ நெறைய போய் செக் பண்ணி போய் பார்ப்பேன். ஸோ, நான் நெறைய நல்லா சாமி கும்பிடுற ஒரு ஆளு. என்னோட ஆஃப்லைன் தெரியும். நான் எப்படிலாம் சாமி கும்பிடுவேன்னு. வெள்ளிக்கிழமையாச்சுன்னா விளக்கு நெறைய போடுவேன். செவ்வாய்க்கிழமையாச்சுன்னா விளக்குலாம் நெறைய போடுவேன். எப்படிங்க நம்ம நம்ம நெனைக்கிறோம், நம்ம கடவுள் வந்து நம்மள கை குடுக்கல அப்படின்னு. எப்பயுமே நம்ம கடவுள் வந்து எனக்கு குடுக்காத சேலஞ்சஸா? எனக்கு குடுக்காத பிரச்சனையா? குடுத்தாருங்க. ஆனா இன்னைக்கு என்னோட கைய தூக்கி, என்னோட கைய இறுக்கமா புடிச்சுட்டு, இன்னைக்கு நான் இந்த பிசினஸ நல்லா செஞ்சுகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ எப்பயுமே சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எவ்வளோ ஒரு சேலஞ்சஸ் வந்தாலும் விட்டுறாதீங்க. கிவ் அப் பண்ணாதீங்க. யாரு என்ன சொன்னாலும் நம்ம அத கேட்கவே கூடாது. கிவ் அப் பண்ணாம இந்த பிசினஸ செஞ்சு நம்ம வரணும்னு சொல்லி, நம்மளுக்குள்ளார நம்ம ஒரு நம்பிக்கைய வச்சு நம்ம இந்த பிசினஸ்க்கு நம்ம ஒரு லெவல் அச்சீவ் பண்ணி வரணும்.
எவ்ளோ ஒரு சேலஞ்சஸ் வந்தாலும் நம்ம அத தாண்டிட்டு தான் வரணுமே தவிர, அது பின் கால் நம்ம வைக்கவே கூடாது. இதே நான் ஒரு பின் கால் நான் வச்சிருந்தேன்னா, இன்னைக்கு நான் இவ்ளோ விஷயத்த நான் வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கேன். எவ்ளோ சேலஞ்சஸ் நான் பார்த்துருக்கேன். இந்த வேலையில வந்து நான் உண்மையாவே நான் சொல்றேன். இன்னமும் நான் நன்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா, இன்னைக்கு ஃபவுண்டர்ஸ் பிளான்டைம் ஷர்மிளா இல்லன்னா, அவங்க எவ்ளோ விஷயத்த எனக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணி, பண்ணி என்ன கொண்டு வந்தாங்களோ, இன்னைக்கு அவங்க இல்லன்னா நான் இந்த இடத்துல பேசுறதுக்கு எனக்கு இந்த இடமே இல்லங்க. ஸோ இந்த இந்த ஸ்டேஜ் எனக்கு எப்பயுமே இருந்திருக்காது. இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறதும், என்ன பெருமைப்படுத்தி பார்க்கிறதும் ஃபவுண்டர்ஸ் பிளானட் ஷர்மிளா தான். ஸோ அதனால நான் சொல்றேன், எப்பயுமே சரி, உங்களோட பிரச்சனை எதுவா இருந்தாலும் உங்க ஆப்லண்ட்ட சொல்லுங்க. என்னதான் நம்மளுக்கு கணவரோ, நம்ம வீட்ல உள்ளவங்க நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நெகட்டிவா எதுவும் சொல்றாங்க. "உன்னால செய்ய முடியாது, உன்னால செய்ய முடியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என் கணவர் அப்படி சொல்லல. என் கணவர் எப்பயுமே சொல்லுவாரு, "உன்னால முடியும். நிச்சயமா நீ ஜெயிப்ப. உன்னால முடியும்" அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருந்தாரு. ஸோ நானும் அவரும் சேர்ந்து தான் இந்த பிசினஸ வந்து ஒரு 15% முடிச்சு நான் ஒரு 18% வரும்போது, நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து இந்த பிசினஸ் செஞ்சுட்டு வந்தோங்க. ஸோ என்னைக்குமே வந்து ஒரு 2 கை தட்டுனா தான் ஓசைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி 2 கணவர், மனைவி 2 பேரும் இருந்து இந்த பிசினஸ் செய்யும்போது தான், கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஜெயிச்சு வருவோன்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு, இன்னைக்கு என்னோட உரைய நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வேலையில நான் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சொல்றேன். என் டைமண்ட் முத்து அங்கிள் அண்ட் ஆன்டிக்கு. ஸோ நிச்சயமா உங்களால முடியும்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு, என்னால் முடியும்போது உங்களால முடியும்னு சொல்லிக்கிட்டு, நெக்ஸ்ட் நான் வந்து ரூபி முடிச்சுட்டு, சஃபாய முடிச்சுட்டு நான் பேசுறேன். தேங்க் யூ சோ மச்.